இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்து வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து, அவருடைய மகிமையின் மேகமாகிய பிரசன்னத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக என்னென்ன அடையாளங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய வழிநடத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்தோம். நமக்காக யுத்தம் செய்கிற ஆசீர்வாதத்தை குறித்து, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதான மகிமையின் மேகமாகிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கப்படும் மகிமையின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட கடைசி முக்கியமாக ஒரு காரியம், எந்த விஷயம் நம்மை அந்த மகிமையின் மேகத்திலிருந்து விலகி போகிறவர்களாய் செய்கிறது, அதாவது கர்த்தருடைய பிரசன்னமாகிய அந்த மகிமையின் மேகத்தை நம்மை விட்டு விலக்குகிறதான காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் மேல் வெண்மை போன்ற குஷ்டரோகியானான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மகிமையின் மேகம் யாரினால் விலகி போனது என்று சொல்லி பார்ப்போமானால், அது மிரியாமின் நிமித்தம் இந்த மகிமையின் மேகம் விலகி போனது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. மிரியாமின் நிமித்தம் மகிமையின் மேகம் விலகி போனது. ஆம் பிரியமானவர்களே, மிரியாம் என்ன செய்தால், கர்த்தருடைய மனிதனாகிய மோசேக்கு விரோதமாய் மிரியாம் பேசத் தொடங்கிவிட்டார். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசத் தொடங்கிவிட்டார். கர்த்தருடைய மகிமைக்கு விரோதமாய் பேசத் தொடங்கிவிட்டார். எனவே இதனால் என்ன நடந்தது? ஆண்டவருடைய மகிமையின் மேகம் அந்த இஸ்ரவேல் மக்களில் இருந்து விலகி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சுவாபத்தின் காரியங்கள் நிமித்தமாக, நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய குடும்பத்தின் மேல் நிழலாய் இருக்கிறதான அந்த மகிமையின் மேகத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். மிரியாமுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஒரு அழகான ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதுதான் என்ன காரியம்? கர்த்தருக்கு முன்பாக நாம் எரிச்சலுள்ளவர்களாகாதபடிக்கு ஆண்டவர் வழிநடத்தும் பாதையிலே நம்மை நடத்த வேண்டுமே தவிர, ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பேச எத்தனிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விரோதமாய் பேச நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நாமும் நமக்கு முன்பாக நிழலாற்றம் இருக்கிற இந்த மகிமையின் மேகத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். மகிமையின் மேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை அதை இழந்து போகிறதான காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? பாவத்தின் காரியங்கள், நம்முடைய சொல்லினால், செயலினால், சிந்தனையினால், அந்தகார பாவத்தின் காரியங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் நிமித்தமாய் மகிமையின் மேகத்தை நாம் இழந்து செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி நாம் செய்வோமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பாவத்தின் காரியங்கள் எனக்குள்ளாக இருக்காதபடிக்கு நான் ஒருவேளை யார் யாருக்கு விரோதமாய் நான் பேசியிருக்கிறேனோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தாவே ஏசப்பா, நான் மன்னிக்க நீர் எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர், அதற்கேற்ற மன்னிப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அவருடைய பிரசன்னத்தை இழக்க செய்கிற காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொரு நாளும் இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியம், அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 42வது வசனம் துவங்கி 49வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம்? அநீதியான காரியத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள். அவர்கள் அநீதியாய் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநீதி நியாயம் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும்போது அவர்கள் மேல் நிழலாட்டமாக இருந்த அந்த மகிமையின் மேகம் அவர்களை விட்டு கடந்து போயிட்டு என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட
கர்த்தருடைய பார்வையில் இது பிரியமற்ற காரியம் என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது தெரிந்திருந்தும் கூட நாம் அது நியாயம் என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய பிரசனத்தை இழந்து போகிறவர்களுக்கு பாக்கியவான்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் கர்த்தருடைய பிரசனத்திற்கீழாக அவருடைய மகிமையின் மேகத்திற்கீழாக இருக்க வேண்டுமே தவிர அவருடைய பிரசனத்தை இழந்து போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறதான அழைப்பு எதற்காக? அவருடைய பிரசனத்திற்கீழாக நாம் இருந்து அவருக்கென்று அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஓட்டத்தை ஸ்திரமாக ஜெயமாக ஓடி முடிப்பதற்காக தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறதான அழைப்பை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்த கர்த்தர் தம்மை அழகாக வழிநடத்த போது வந்து கூட அவர்கள் அதை உணராமல் தன்னுடைய வழியிலிருந்து விலகி போனார்கள். இன்னைக்கு நாம் அப்படி வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். எனவே தான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். எந்தெந்த காரியங்களில் நாம் வழி திரும்பி நிற்கிறோம், எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்பதை உணராமல் தெரியாமல் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போகிறது. கர்த்தா பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு கட்டளையிடுகிறார். இன்றைய மனம் திரும்புகிற நாள், இன்றைய இரட்சணிய நாள். இந்த இரட்சணிய நாளில் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரசனத்தை இழந்து தவிக்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு மிகுந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய பிரசனத்தை நாங்கள் இழக்காமல் நம்முடைய பிரசனத்தின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் அவருடைய மகிமையின் மேகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பேசி கொண்டிருக்கிறார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மேலும் இறங்கி வரப்போகிறார். உங்கள் குடும்பத்து மேலே இறங்கி வரப்போகிறார். உங்கள் சபையின் மேலே இறங்கி வரப்போகிறார். உங்களுடைய ஊரின் மேலே இறங்கி வரப்போகிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் பாத்திரவானாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்குமடைந்த பரலோக பிதாவே, அன்புலே சப்பா, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றியப்பா. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய மகிமையின் மேகத்தை குறித்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசுனீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே அப்பா, உம்முடைய மகிமையின் மேகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் அப்படி எங்களுக்கு செய்கிறதற்காக மக்கள் நன்றியப்பா. உடைய மகிமையின் மேகமாகிய பிரசனத்தை நாங்கள் இழக்காதபடிக்கு ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் மாம்ச இச்சைகள், மாம்சத்தின் காரியங்கள், ஆண்டவரே முறுமுறுப்பின் காரியங்கள் அதை இழக்க செய்யாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோமப்பா. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு பேசுனீங்கப்பா. உமக்கு கோடி சோதனை ஆண்டவரே அப்பா. நீர் நாம் எங்களோடு கூட தங்கியிருந்தேன் நீங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோமப்பா. உமக்கே துதி கனம் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனி தான் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.